பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, கர்த்தருடைய முகத்தை ஏன் தேட வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தரிடத்தில் நிறைய காரியங்களுக்காக வருகிறார்கள். ஒரு தேவையோடு இருக்கும்போது கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் எந்த தேவை என்றாலும் கர்த்தரிடத்தில் வராமல் வேறு வழிகளில் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கி நாம் கர்த்தருடைய முகத்தை தேடுவதன் முக்கியத்துவம் என்ன என்று தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும்போது சாலமோன் மிகுந்த உலக புகழ் பெற்றவராக இருந்தார். அவருடைய கீர்த்தி உலகம் எங்கும் பரவினது. உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து அவரை பார்ப்பதற்கு வந்தார்கள். அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை, ஞானத்தை கேட்பதற்கு வந்தார்கள். ஒரு உதாரணமாக 9ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் நாம் பார்க்கும்போது, சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்டு சாலமோனை பார்ப்பதற்காக வந்தாள். சாலமோன் சொல்லுவதை கேட்டாள். அவள் அப்படியாக வியந்து போகிறாள். அநேக கேள்விகளை கேட்டபோது எல்லாவற்றுக்கும் சாலமோன் ஞானமாக பதில் சொல்லுகிறதை அவள் பார்க்கிறாள். அதைத் தொடர்ந்து 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது, சாலமோன் தனக்கு ஒரு பெரிய சிங்காசனத்தை அந்த இடத்துல உருவாக்குகிறார். 18ஆம் வசனம், அந்த சிங்காசனத்தை போல வேற எந்த ராஜ்யத்திலும் காணப்படவில்லை. அப்படியாக ஒரு பெரிய சிங்காசனம் சாலமோனுக்கு இருந்தது. எல்லா விதத்தில் பார்க்கும்போதும் சாலமோன் உலகத்திலேயே மிக சிறந்தவராக காணப்பட்டார். நம்பர் 1 என்று நாம் சொல்லலாம். எல்லா விதத்திலையும் அவர்தான் சிறந்தவர். ஞானத்தில், செல்வாக்கில், எல்லா விதத்திலையும் சிறந்தவராகவே அவர் காணப்பட்டார். அவரை பார்ப்பதற்கு அநேக ஜனங்கள் வந்தார்கள். அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள். என்ன பிரச்சனையை சொன்னாலும் அதற்கு அவர் ஒரு தீர்வை கொடுக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நாம் இதுக்கு முன்னால் படிச்சிருப்போம். 2 தாய்மார்கள் வந்து சொல்கிறாங்க, ஒரு குழந்தையை வைத்து கொண்டு இது என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை. இருவரும் அப்படி சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், குழந்தை 2ஆக வெட்டுங்கள் என்று சொல்லி அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவ்வளவு நேர்த்தியாக அவர் தீர்ப்பை சொல்லுகிறார். உடனடியாக அந்த உண்மையான தாய் சொல்லுகிறாங்க, ஐயோ பிள்ளைய வெட்டிராதுங்க என்று சொன்ன உடனே அவர் யார் உண்மையான தாய் என்று கண்டுபிடிக்கிறார். இப்படி தான் ஒவ்வொரு காரியத்திலையும் ஞானமாக அவர் செயல்பட்டார். நம்ம 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 9ஆம் அதிகாரம், சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். அவரை பார்ப்பதற்கு வந்தார்கள். ஏனென்றால் அவருடைய ஞானம் அவருடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்தது. அவர் ஒரு புஸ்தகத்தையே எழுதியிருக்கிறார், நீதிமொழிகள் என்று. அதை இன்றைக்கும் நாம் வாசிக்கும்போது இந்த தலைமுறையில் உள்ள அந்த பிரச்சனைகளுக்கு கூட நமக்கு விடை கிடைக்கிறது. அதனால தான் அநேகர் அவரை பார்ப்பதற்காக வந்தார்கள். அப்போ இந்த சேபாவின் ராஜஸ்திரி இப்படியாக சொல்லுகிறாள். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். நீர் பேசக்கூடிய ஞானத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஜனங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவ்வளவு ஞானம் இதில் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது என்று அந்த ராஜஸ்திரி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், சாலமோனிலும் பெரியவர் இங்கு இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு சாலமோனை காட்டிலும் மிகுந்த ஞானம் உடையவர். வேதம் சொல்லுகிறது, அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு சாலமோனை தேடி மக்கள் புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு நாம் சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியாக நாம் நாடி தேடி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அவரிடத்துல நாம் ஆலோசனை கேட்கிறோமா?
வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் நாம் அவருடைய முகத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டுமாம். குறிப்பாக பிரச்சனைகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதிகளில் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகும்போது நாம் தேவனை தேட வேண்டுமாம். இதைத்தான் நாம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்கும் போது, அல்லது ஆசீர்வாதங்கள் வராமல் நின்று போகும்போது நீங்கள் என்ன செய்யணும்? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இப்போ இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், என்னுடைய முகத்தை தேடும்போது, என்னுடைய முகத்தை தேடும்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுடைய தேவைகளை சந்திப்பேன். இப்போ அன்னைக்கு சாலமோனை தேடி உலகமெங்கிலும் இருந்து ஆட்கள் வந்தார்கள், பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் வந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் இயேசு தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய முகத்தை நாம் வாஞ்சையோடு தேடுகிறோமா? அவரை நாடி நாம் செல்லுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள். நாமும் கூட அவருடைய முகத்தை தேடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. சாலமோன் மிகுந்த ஞானவானாக இருந்தபடியால் அநேக ஜனங்கள் ராஜாக்களும் கூட வந்து சாலமோன் சொல்லுவதை கேட்டார்கள். ஆனால் சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு எங்களோடு இருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோமா? உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க எங்களுக்கு நீர் கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எங்களுடைய தேவைகளுக்காக உம்முடைய முகத்தை நாங்கள் நாடி தேட எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.